அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லக்கணத்தில் 12 லக்கணத்திலையும் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்று மூலநூல், பழைய காலத்து மூலநூலில் என்ன செய்தி இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தலையில் ஒரு மச்சம் இருக்கும். இது நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துட்டு கேட்டதுக்கு ஆமாம், தலையில் ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேஷம் விருச்சிக லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பயன்? மேஷம் விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் வீட்டில் லக்கணமாக வந்து அதில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சந்திரன் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கியிருந்தாலும் சனியினுடைய சாரத்தை வாங்கியிருந்தாலும் 2 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, குழந்தை பாக்கியம் இல்லை. 2வது, குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னா அடிமைப்பட்டிருப்பாள். அப்போ எந்த வீட்டில் வேலைக்கு இது திருமணம் முடித்து போகிறாளோ அந்த வீட்டில் அடிமையாக இருப்பாள். 2வது, குருவினுடைய சாரம் பெற்றிருந்தால், அந்த சந்திரன் வந்து குருவினுடைய சாரத்தை பெற்றிருந்தால் பதிவிரதையாக இருப்பாள் என்று கூறுகிறது. மேஷம் விருச்சிக லக்கணத்தில் சந்திரன் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றிருந்தால் அது கேரக்டர் வைஸ் வந்து ஒஸ்ட்டு என்று மூல நூல்கள் சொல்லுகிறது. ஆனால் ஆயுள் தீர்க்கம் என்பது மூல கருத்து. அடுத்து பாருங்கள், ரிஷபம் துலாம் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த ரிஷபத்துலேயும் துலாத்துலேயும் அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சந்திரன் இருந்து லக்கணமாகவும் வரணும், அந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஒத்து வரும். அப்படி இருந்தால் செவ்வாயினுடைய சாரம் பெற்றால் கொடியவளாவாள். அதாவது அந்த பையன் ஆண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் கொடியவன் ஆவான். சனியினுடைய சாரம் பெற்றால் அவள் தன் கணவனை மனைவியாக கூலத்து விடுத்து இன்னொருவனுக்கு மனைவி ஆகுவாள் என்பது மூல நூலினுடைய கருத்து. இது அப்படியே இருக்குது. நிஜ வாழ்க்கையில் நிறைய நடைமுறையில் பார்க்கும்போது இது அப்படியே இருக்குது. அப்புறம் குருவினுடைய சாரத்தை வாங்கினால் நல்ல உத்தம குணமுடையவள். புதன் சாரத்தை வாங்கினால் அவள் 4 வித கலை உணர்ந்த ஞானி ஆவாள். எல்லா விதமான கலைகளையும் கற்று ஞானி ஆவாள். இதே இது ஆண் ஜாதகத்தில் இருந்தால் ஞானி ஆவான் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு நீங்கள் உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் உள்ளன்புடன் பேசும் நல்லவள். அடுத்து மிதுனம் மற்றும் கன்னி லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் மனமிடையாது எந்த வேலையும் செய்வாள். மனமிடையாதுன்னா சோர்வு இல்லாமல் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருப்பது. சனியினுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் அவள் அழிவடிவமாக இருப்பாள். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய குணாவசியங்கள் மற்றும் அவங்களுடைய நடத்தைகள். குருவினுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் நன்மையும் நல்லவளும் ஆவாள். புதனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் ஞானி ஆவாள். சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் நல்ல குணமுடையவளால் ஆவாள். அதுக்கடுத்து பாருங்கள், கடக லக்கணமாக இருந்து சந்திரன் இருக்க பலருடன் சேருவாள் என்பது மூல நூலில் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்து. கடக லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் சனி சாரம் பெற்றால் அவள் தன்னை மணந்த கணவனை கோபத்தோடு கொல்ல தைரியமுடையவள் ஆவாள். புதன் சாரம் பெற்றால் சிற்பத் தொழில் செய்யும் சக்தி பெற்றவள் ஆவாள். குருவினுடைய சாரத்தை பெற்றால் நற்குணமுடையவளாகிறாள். சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் சாதுவாகிறாள், அதாவது அப்ராணி. ஆணுடைய ஜாதகத்தில் இப்படி இருந்தாலும் இதே குணம்தான், பெண்ணினுடைய ஜாதகத்தில் இப்படி இருந்தாலும் இதே குணம்தான். அடுத்து பார்ப்போம். பாருங்கள், சிம்ம லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது செவ்வாயினுடைய சாரம் பெற்றால் அவள் ஒழுக்கமில்லாதவளாக இருப்பாள். அன்டிசிப்ளின்.
சுக்கிரன் சனி சாரம் பெற்றால் அந்நிய புருடர் மீது ஆசையாய் இருப்பாள். சனி சாரம் பெற்றால் ஒரு அரசனுக்கு மனைவியாக இருப்பாள். குரு சாரம் பெற்றால் அரசனுக்கு மனைவியாக இருப்பாள். புதனுடைய சாரம் பெற்றால் சரீர கஷ்டத்துடன் பிறருக்கு ஊழிய வேலை செய்து அடிமைப்பட்டு பரிதவித்து திரிவாள். இது நடைமுறையில் கரெக்டாக வருது. ஏன்னா மூல நூல் என்பது நமக்கு மிக 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 முக்கியமான பொக்கிஷம். அதில் உள்ளதுபடி கரெக்டாக இருந்தால் விடை கரெக்டாக வருது. அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஜாதகம் வரும்போது இதை நீங்கள் சாரத்தை பார்க்காம இருந்துடக்கூடாது. அடுத்து மீனத்தினுடைய வீடுகளாகிய தனுசு மீனம் அது லக்கணமாக அந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தால், சந்திரன் குரு செவ்வாய் சாரம் பெற்றால் உத்தம மனமுடையவள். சனி சாரம் பெற்றால் அதிக போகத்தில் அமிழ்ந்தவளாக இருப்பாள். சுக்கிரன் சாரம் பெற்றால் அவள் தன் புருஷனிடம் சேர மனமில்லாது போக சுகத்தை அடைவாள். புதன் சாரம் பெற்றால் நன்மார்க்க ஞானியாய் அநேக விதமான நற்கர்மங்களை செய்வாள் என்று கூறுக. புதன் சாரம் பெற்ற நற்கர்மங்கள்னால் நல்ல விஷயங்கள், தானம் தர்மம் செய்வது. அதுக்கடுத்து மகரம் கும்பத்தி லக்கணமாக அந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தால், செவ்வாய் சாரம் பெற்றால் அவள் துன்பத்தை அடையும் பணிப்பெண்ணாக இருப்பாள். சனி சாரம் பெற்றால் தனக்கு கீழ்ப்பட்ட ஜாதியினரை சேர்ந்து மனம் செய்து கொள்வான். குரு சாரம் பெற்றால் உத்தம பதிவிரதையாக இருப்பாள். சுக்கிரன் சாரம் பெற்றால் மலடி என்று சொல். புதன் சாரம் பெற்றால் எக்காலமும் தன் கணவன் மனதைப் போல் நடந்து சுகத்துடன் வாழ்வாள். நண்பர்களே, இது மூல நூலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு. இந்த குறிப்பு நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை எழுதி நீங்கள் வச்சுருங்க. கரெக்டாக லக்கணத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரத்தை பார்க்க மறந்துடக்கூடாது. சாரத்தை பார்த்துட்டு இந்த பலனை நீங்கள் சொல்லுங்கள். அது 100க்கு 100 கரெக்டாக இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டறிந்து அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை அதில் அனுப்புங்க. ஏதாவது ஜாதகம் இருந்தால் கூட நீங்கள் அனுப்புங்க. அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.